வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம்னா, சோனி 24 இன்ச் எல்இடி மாடல் பார்த்தீங்கன்னா 413D. இந்த மாடல் கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் பிக்சர் வருது, ஒரு சில டைம் பிக்சர் வரல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணியாச்சு, பாருங்க பேக் லைட்டு ஆன் ஆகிடுச்சு, ஆடியோவும் வருது, ஏபி இன்புட் கொடுத்துருக்கேன், ஆடியோவும் வருது. பட் ஆனால் வீடியோ பாருங்கள், டிவி ஆன் ஆகிடுச்சு. பட் ஆனால் வீடியோ வரல. பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகிடுச்சு, பட் ஆனால் வீடியோ வரல. முதல்ல வோல்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து காமனாக கொடுத்துட்டு இந்த வோல்ட்டு செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, சப்ளை வோல்ட்டு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 19 வோல்ட்டு 15 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, பிக்சர் வராதனால பேனல் வோல்ட்டு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். சோனியில் பார்த்தீங்கன்னா பேனல் வோல்ட்டு இது பார்த்தீங்கன்னா பேனல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பேனல் வோல்ட்டுக்கு ஒரு ஐசி ஒன்று போட்டிருப்பாங்க. இதிலிருந்து தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து பேனல் வோல்ட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா பேனல் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் 12 வோல்ட் பேனல் தான். இந்த பேனல் வோல்ட்டுக்கு என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேனல் வோல்ட்டு 12 வோல்ட்டுக்கு வர 6.5 வோல்ட் தான் வருது, 6 வோல்ட் தான் வருது 12 வோல்ட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பேனல் சப்ளை வருது. இந்த ஐசியிலேருந்து உங்களுக்கு பேனல் சப்ளை ஸ்டிப்புக்கு போய் வெளியே பேனல் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் தான் வருது. இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த ஐசியிலேருந்து வரும் 19 வோல்ட்டு போய் 12 வோல்ட் அவுட்புட் வரும். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் தான் வருது. அதனால தான் உங்களுக்கு பிக்சர் ஆன் ஆகலை. ஒரு சில டைம் இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகும்போது 12 வோல்ட் ஃபங்க்ஷன் ஆகும். 12 வோல்ட் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு பிக்சர் வந்துடும். பேனல்லையும் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் எந்த ஷார்ட் இல்லை. அதனால் இந்த ஐசி மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஐசி சேஞ்ச் பண்ணால் டிவி ரெடி ஆகிடும். சப்போஸ் இந்த ஐசி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாடுகள் இருக்கும், 19 வோல்ட் இன்புட் கொடுத்து அதிலேருந்து நம்மளுக்கு 12 வோல்ட் அவுட்புட் அடிக்கிற மாதிரி மாடுகள் வாங்கி போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக பேனல் வோல்ட் ஒரு ஐசி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு பிளக் போர்டு வச்சு அதிலேருந்து 12 வோல்ட் எடுத்து அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் 19 வோல்ட் இன்புட்டு, பாசிட்டிவ் வோல்ட்டு, நான் கிரவுண்டு. பாசிட்டிவ் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிக்கு போகும். இந்த ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா FR8012 ஐசி. இந்த ஐசி ஒரிஜினல் கிடச்சதுன்னா வாங்கி மாற்றுங்க, இல்லைன்னா நீங்கள் இந்த பிளக் போர்டை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளக் போர்டு பார்த்தீங்கன்னா வோல்ட்டு மேக்ஸிமம் இன்புட் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 50 வோல்ட் வரையும் கொடுக்கலாம், 40 வோல்ட் வரையும் கொடுக்கலாம். 150 போட்டுக்கலாம், ஆனால் 40 வோல்ட் வரையும் இன்புட் கொடுக்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 35ங்கிறனால ஒரு 30 வோல்ட் வரையும் அவுட்புட் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஃப்ரீ செட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வோல்ட்டு லோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வோல்ட்டு பேனல் வோல்ட்டு 12 வோல்ட்டா அப்படின்னுக்கோசரம் முதல்ல இன்புட் வோல்ட் கொடுத்து அவுட்புட்டை பேனல் கொடுக்காம முதல்ல என்ன வோல்ட் வருதுன்னு மீட்டரை வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 12 வோல்ட் வர மாதிரி ஃப்ரீ செட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பேனலுக்கு எடுத்து வோல்ட்டு கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காயில் இருக்கும். இந்த காயிலில் இந்த ஐசியிலேருந்து இந்த இடத்துல இன்புட் வந்து இந்த காயில் அவுட்புட் வரும். நான் அந்த காயில் ரிமூவ் பண்ணிட்டு நான் பிளக் போர்ட்லேருந்து அவுட் எடுத்து பேனலுக்கு கொடுத்துருக்கேன். வாங்கி ஆன் பண்ணி வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டேன். ப்ளக் போர்டு ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ப்ளக் போர்டுக்கு இன்புட் வோல்ட்டு 19 வோல்ட்டு எடுத்து கொடுத்துருக்கேன். இது கிரவுண்டு, இது பாசிட்டிவ் வோல்ட்டு இன்புட் வோல்ட்டு. அதே மாதிரி ப்ளக் போர்டோட அவுட்புட் வருது. நான் 12 வோல்ட் வர மாதிரி தனியாக செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரீசெட்டை. இப்போ பேனல் வோல்ட்டு 12 வோல்ட்டு நம்மளுக்கு வந்துடுச்சு. இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டுனால இந்த ஐசியிலேருந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெறும் 7 வோல்ட் தான் வருது. லோடு தான் 6க்கு மாறிடுது. ஸோ இந்த ஐசியிலேருந்து 12 வோல்ட் வந்ததுனால தான் உங்களுக்கு பேனலுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஐசி கம்ப்ளைண்ட்டுனால இந்த இடத்த காயில் ரிமூவ் பண்ணிட்டு நான் அவுட்புட்டில் ப்ளக் போர்ட்லேருந்து அவுட்புட் வோல்ட் எடுத்து கொடுத்துட்டேன். சப்போஸ் இந்த காயில் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் அதிலிருந்து அவுட்புட் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐசியிலேருந்து ஒரு அவுட்புட் லைனை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளக் போர்ட்லேருந்து அவுட்புட் வர இதை எடுத்து நம்ம போர்டில் இன்புட் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது. பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வந்துடுச்சு. நம்மளுக்கு படமும் கிளியராக வந்துடுச்சு. போர்டு தெளிவாக கேட்டு வாங்க. இப்போ ப்ளக் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளக் போர்டுனா வோல்ட்டு குறைக்கிறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் வரும். இந்த காயில் டபுள் காயில் போட்டு வரும். அது பூஸ்டர் போர்டு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு வோல்ட்டு 19லேருந்து டவுன் பண்ணணும், குறைச்சி தான் நம்ம கொடுக்கணும். அதனால் ப்ளக் போர்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பூஸ்டர் போர்டில் நம்மளுக்கு 12 வோல்ட்டு குறைக்க முடியாது, அதிகம் தான் பண்ண முடியும். அதனால் பூஸ்டர் போர்டு யூஸ் பண்ணாதீங்க. சேம் இதே மாதிரி தான் இருக்கும் பூஸ்டர் போர்டு. ஆனால் இந்த காயில் டபுள் காயில் வரும், அது பூஸ்டர் போர்டு. சிங்கிள் காயில் வருது ப்ளக் போர்டுன்னு தெளிவாக கேட்டு வாங்கி அந்த இடத்துல நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.